என் அன்பு குழந்தையே, இந்தச் செய்தியை நீ கேட்பதற்கு முன்பே பரலோகத்தின் நீதிமன்றங்களில் உனக்காக ஒரு விசேஷமான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. உன் துக்கம், உன் ஆழமான தனிமை மற்றும் உன் ஆத்துமாவின் சோர்வு குறித்த ஒரு முக்கிய தீர்ப்பு இது. இன்று அதிகாலை உன் முகத்தை நான் பார்த்தேன். நீ உணர முடியாத ஒரு பலத்தை உன்மேல் போர்த்திக் கொள்ள மிகவும் சிரமப்பட்டதை நான் கவனித்தேன். உனக்கு பொருந்தாத ஒரு பழைய சட்டையைப் போல தைரியத்தை நீ வலுக்கட்டாயமாக அணிந்து கொள்ள பார்த்தாய். உன் நடைகள் எவ்வளவு பாரமாக இருந்தன என்பதையும், இன்றைய தினம் உனக்கு எவ்வளவு கடினமாகவும் நீளமாகவும் வேதனையாகவும் இருந்தது என்பதையும் நான் கண்டேன். நீ இதை சம்பாதித்தாய் என்பதற்காக அல்ல, மாறாக நீ என்னுடையவன் என்பதால் நான் உன் விஷயத்தில் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். உடைந்த உன் இதயத்தோடு நேரடியாக பேசாமல் உன்னை தொடர்ந்து இந்த பாரத்தை சுமக்க விடுவதை என் தந்தையுள்ளத்தால் பொறுத்து கொள்ள முடியாது. இப்பொழுது இந்த தருணத்தில் உன்னை நான் உற்று பார்க்கிறேன். எந்த தூக்கத்தினாலும் குணப்படுத்த முடியாத ஒரு சோர்வு உன் கண்களில் இருப்பதை நான் தெளிவாக காண்கிறேன். ஏனெனில் இது வெறும் உடல் சோர்வு அல்ல, இது உன் ஆத்துமாவின் ஆழமான இளைப்பாறுதல் இல்லாத நிலை. உன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து நீ மறைக்க முயலும் அந்த சோகத்தை நான் உணர்கிறேன். மற்றவர்கள் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கும்போது நீயாகவே வரவழைத்துக் கொள்ளும் அந்த போலியான புன்னகையும், உள்ளுக்குள் எல்லாம் சிதைந்து போயிருக்கும் போது நான் நலமாக இருக்கிறேன் என்று நீ சொல்லும் வார்த்தைகளும் எனக்கு தெரியும். மக்கள் கூட்டத்தின் நடுவே நீ இருக்கும்போதும் உன்னை சூழ்ந்திருக்கும் அந்த தனிமையை நான் பார்க்கிறேன். ஏனெனில் உண்மையான தனிமை என்பது உடல் ரீதியாக தனியாக இருப்பது மட்டுமல்ல, உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களே உன்னை புரிந்து கொள்ளாமல், உன்னை அங்கீகரிக்காமல் இருக்கும்போது ஏற்படும் அந்த வலிதான் மிகப்பெரிய தனிமையாகும். உன் எலும்புகளில் ஒரு குளிரை போல ஊடுருவி இருக்கும் அந்த மனச்சோர்வை நான் காண்கிறேன். விஷயங்கள் ஒருபோதும் மாறாது என்றும், நீ எப்பொழுதும் இப்படியேதான் உணர்வாய் என்றும், நம்பிக்கை என்பது மற்றவர்களுக்கு மட்டுமே உரியது, உனக்கல்ல என்றும் உன் மனதில் ஒலிக்கும் அந்த மெல்லிய குரலை நான் அறிவேன். இவை அனைத்தையும் நான் பார்க்கிறேன் என் மகனே, மகளே. நீ ரகசியமாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும், நம்பிக்கையற்ற நிலையில் நீ முணுமுணுத்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் எனக்கு தெரியும். உன்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று நினைத்த தருணங்களில் உனக்குள்ளே எங்கிருந்தோ ஒரு பலத்தை கண்டெடுத்து நீ மீண்டும் எழுந்து நின்றாயே, அதையும் நான் பார்த்தேன். உன் போராட்டங்கள் உண்மையானவை, உன் வலிகள் கற்பனை அல்ல. இந்த உலகம் உன்னை புறக்கணித்திருக்கலாம், ஆனால் என் கண்கள் எப்போதும் உன்மீதே நிலைத்திருக்கின்றன. நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. நீ சுமக்கும் இந்த பாரம் எவ்வளவு கனமானது என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன் பாரம் உன்னை நசுக்க பார்க்கும்போது உன்னால் என் கைகளை உணர முடியாமல் போனாலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டுதான் இருந்தேன். எத்தனை முறை நீ அனைத்தையும் விட்டுவிட்டு விலகிச் செல்ல நினைத்தாய் என்பதும், ஆனால் ஏதோ ஒரு சக்தி உன்னை தடுத்தது என்பதும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு காலையிலும் படுக்கையை விட்டு எழ மனமில்லாமல் போர்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு உலகத்தை எதிர்கொள்ள தயங்கிய உன் மனநிலை எனக்கு புரியும். நீ பலவீனமானவன் அல்ல, மாறாக நீண்ட காலமாக ஒரு பெரிய போரை தனியாக போராடிக் கொண்டிருக்கும் ஒரு வீரன் நீ. அந்த போரின் ஒவ்வொரு காயத்தையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். உன் இதயத்தில் எழும் கேள்விகளைக் கண்டு நான் கோபப்படவில்லை. நீ என்னை தேடி அழுது என் இருப்பை பற்றி சந்தேகித்த போது நான் உன்னை வெறுக்கவில்லை. உன்னை உனக்கு தெரிந்ததை விட மேலாக நான் அறிவேன். உன் இதயத்தின் இரகசிய மொழியும், நீ யாரிடமும் சொல்லாத உன்னுடைய அந்த பழைய காயங்களும் எனக்கு தெரியும். இப்பொழுது நீ என்ன கேட்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். வெறுமனே மதச் சடங்குகளையோ அல்லது வெற்று வாக்குறுதிகளையோ அல்ல, மாறாக நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவன் என்கிற உண்மையை நீ உணர வேண்டும். உன் வேதனையின் நடுவே நீ என்னை பார்க்க முடியாத நேரத்திலும் நான் உனக்காக என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதை நான் உனக்கு விளக்க விரும்புகிறேன். என் கையை பிடித்துக்கொள். இப்போது நாம் உன் வாழ்க்கையின் கடினமான பாதைகளை கடந்து செல்வோம். என் கை எட்ட முடியாத அளவுக்கு ஆழமான குழி என்று எதுவும் இல்லை. என் ஒளி ஊடுருவ முடியாத அளவுக்கு இருண்ட இரவு என்று எதுவும் இல்லை. என் குணம் மாற்ற முடியாத அளவுக்கு தீவிரமான வலி என்று எதுவும் இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் காரியங்களில் நான் அக்கறையற்றவனாகவோ அல்லது தூரத்தில் இருப்பவனாகவோ இல்லை. நீ அழுது என்னை கூப்பிடும்போது நீ என்னை தொந்தரவு செய்வதாக நினைக்காதே. ஒரே பிரச்சனையை, அதே பயத்தை என்னிடம் மீண்டும் மீண்டும் கொண்டு வரும்போது நீ எனக்கு ஒரு பாரமாக தெரிவதில்லை. நான் உன் தந்தை, நீ என் செல்லக் குழந்தை. உன்னை பற்றி நான் அறிய விரும்பாதது எதுவும் இல்லை. நீ எதிர்கொள்ளும் எதையும் நான் மாற்ற வல்லவர். உன் வேதனையும் ஏமாற்றமும் உன் மனதில் ஒரு புகையை உருவாக்கிவிட்டது. அந்த புகை என் அன்பையும் என் உண்மையான ஸ்வரூபத்தையும் நீ பார்க்க முடியாமல் தடுத்துவிட்டது. நான் உன்னை நேசிக்கவில்லை என்றோ
அல்லது மற்றவர்களை விட உன்னை குறைவாக கருதுகிறேன் என்றோ நீ நினைக்கத் தொடங்கிவிட்டாய். நீ ஒரு அதிர்ஷ்டமில்லாதவன் என்றும் என்னால் கூட உனக்கு உதவ முடியாது என்றும் சில பொய்களை நீ நம்பத் தொடங்கிவிட்டாய். அந்த பொய்களை நீ நம்ப நீ என்னிடமிருந்து விலகிச் சென்றாய். ஆனால் நான் இப்போது உன் மனதில் உள்ள அந்த புகையை விலக்கி உண்மையை உரக்க சொல்லப் போகிறேன். நீ கைவிடப்படவில்லை, நீ மறக்கப்படவில்லை, நீ தண்டிக்கப்படவும் இல்லை. நீ என்னிடமிருந்து விலகிச் செல்ல முடியாத அளவுக்கு தொலைவில் இல்லை. என்னால் மன்னிக்க முடியாத அளவுக்கு நீ என்னை ஏமாற்றவும் இல்லை. நான் உன்னை நித்திய அன்பால் நேசிக்கிறேன். இந்த அன்பு உன் செயல்களையோ உன் விசுவாசத்தையோ அல்லது உன் சூழ்நிலையையோ பொறுத்ததல்ல. நீ உன் வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தபோதும் நான் உன்னை நேசித்தேன். இப்போது நீ ஒன்றுமில்லாமல் உடைந்து போயிருக்கும் போதும் நான் உன்னை அதே அளவு நேசிக்கிறேன். உன் கடந்த காலத்தின் தவறுகள் என் அன்பின் அளவை மாற்ற முடியாது. இப்போது நீ அனுபவிக்கும் இந்த வேதனை விரைவில் ஒரு தூரத்து நினைவாக மாறிவிடும். நீயே ஆச்சரியப்படும் ஒரு வெற்றியை உனக்கு நான் தருவேன். சத்துரு நீ தோற்று போய்விட்டாய் என்று உன் காதுகளில் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பொய்க்கு செவி சாய்க்காதே. வெற்றி என்பது நீ எப்படி உணர்கிறாய் என்பதை பொறுத்ததல்ல, நான் உன் தரப்பில் இருக்கிறேன் என்பதை பொறுத்தது. இப்போது நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பதே நீ இன்னும் விட்டுக் கொடுக்கவில்லை என்பதற்கான சாட்சி. உன் ஆத்துமாவின் ஆழத்தில் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளி மிச்சம் இருக்கிறது. ஒருவேளை சூழ்நிலைகள் மாறக்கூடும் என்றும் கடவுள் என் வாழ்க்கையை திருப்புவார் என்றும் நீ இன்னும் நம்புகிறாய். உன் அந்த நம்பிக்கை வீண் போகாது. உன் வாழ்வில் நீ எதிர்பாராத ஒரு காரியத்தை நான் செய்யப் போகிறேன். நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கப் போகிறேன். பழைய காயங்கள் ஆறப்போகின்றன. இழந்த ஆண்டுகள் மீண்டும் உன்னிடம் திரும்பப் போகின்றன. நீ இழந்த அனைத்தையும் விட இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு கட்டளையிடுவேன். இது என் வாக்குறுதி. இதை நான் நிறைவேற்றியே தீருவேன். என் தரம் என்பது உன் பரிபூரணமான செயல்பாடல்ல, மாறாக உன் விசுவாசமும் நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். நீ ஒவ்வொரு முறை என்னை நோக்கி திரும்பும் போதும், நீ ஒவ்வொரு முறை என்னை நோக்கி கூப்பிடும் போதும் நீ என் அன்பின் தரத்திற்கு சமமாகிறாய். உன் பலவீனத்தைக் கண்டு நான் உன்னை மதிப்பிடுவதில்லை, மாறாக என் அன்பின் அடிப்படையில் உன்னை அரவணைக்கிறேன். அன்பு செய்வதே என் சுபாவம். என்னால் உன்னை நேசிக்காமல் இருக்க முடியாது. கடவுளாகிய நான் எப்படி மாறமாட்டேனோ அப்படியே என் அன்பும் உனக்காக மாறாது. உன் தோல்விகளோ அல்லது பலவீனங்களோ என் அன்பை தடுத்து நிறுத்த முடியாது. நான் உன்னை தொடர்ந்து ஆசீர்வதிப்பேன், ஏனெனில் அதுவே என் விருப்பம். என் அன்பை நீ பெற்றுக்கொள் மகனே. தகுதியில்லை என்று சொல்லி விலகி போகாதே. எதையும் நீயாக சம்பாதிக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காதே. அன்பு என்பது ஒரு பரிசு. அது சம்பாதிக்கப்படுவதில்லை, அது இலவசமாக பகிரப்படுகிறது. வெறுமனே நன்றி என்று சொல்லி உன் இதயத்தை திறந்துகொள். நான் உன்னை எவ்வளவு தாராளமாக நேசிக்க விரும்புகிறேனோ அப்படியே என்னை நேசிக்க அனுமதி. நீ கேட்கிறதற்கும் நிலைக்கிறதற்கும் மேலாக உன்னை ஆசீர்வதிக்க நான் காத்திருக்கிறேன். உன் பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை தருவதே என் மகிழ்ச்சி. உன் பாரங்களை என்னிடம் கொடுத்துவிட்டு என் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள். உன்னை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளுக்காகவும் இவ்வளவு வலிகளுக்கு பிறகும் நீ இன்னும் போராடுவதற்காகவும் நான் உன்னை பார்த்து பெருமிதம் கொள்கிறேன். உன் விசுவாசத்தை கைவிடாமல் ஒரு நூலிலை நம்பிக்கையோடு நீ என்னை பிடித்து கொண்டிருக்கிறாயே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். விரக்தியில் மூழ்கிவிடாமல் இந்த செய்தியை கேட்க நீ எடுத்த அந்த சிறு முயற்சி எனக்கு பெரிய காரியம். ஒவ்வொரு சிறு கீழ்ப்படிதலையும் நான் கவனிக்கிறேன். பயத்தை விட விசுவாசத்தை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு நொடியையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். நீ ஒரு மாபெரும் வீரன், நீ ஒரு வெற்றியாளன். உனக்கான வெற்றி இதோ உன் வாசலில் வந்து நிற்கிறது. உன் வாழ்க்கையின் அந்த இருண்ட போர் முடியப் போகிறது. ஒரு புதிய விடியல் உனக்காக காத்திருக்கிறது. நீ உன் தலையை உயர்த்தி நான் உன்னை எப்படி வழிநடத்தினேன் என்பதை உலகிற்குச் சொல்லும் காலம் வந்துவிட்டது. உன் சிறந்த நாட்கள் இனிமேல்தான் வரப்போகின்றன. என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அவை உன் வாழ்வில் கிரியை செய்யும் வல்லமை கொண்டவை. இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை தேவையுள்ள மற்றவர்களுக்கும் பகிர். என் வார்த்தைகள் எப்போதும் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்தவை. நான் உன்னை காண்கிறேன், உன்னை அறிகிறேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிறேன். வாழ்க்கையின் சூறாவளிகள் உன்னை அலைக்கழிக்கும் போது நான் உன் படகில் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. சீரிப்பாயும் அலைகளை பார்த்து அஞ்சாதே. அந்த அலைகளை அடக்கும் அதிகாரம் என்னிடம் இருக்கிறது.
நீ கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடாக இருந்திருக்கலாம், ஆனால் அவை உன்னை ஒரு வலுவான மனிதனாக மாற்றியிருக்கின்றன. இனிவரும் பாதையை நான் சமமாக்குவேன். உன் கவலைகளை என் பாதத்தில் வைக்கும்போது உன் இதயத்தில் ஒரு விவரிக்க முடியாத அமைதி நிலவும். அந்த அமைதியே உனக்கு மருந்தாகும். உன் கண்ணீரை நான் ஒரு துருத்தியில் சேமித்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதிலாக ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன். மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பதே முக்கியம். நீ என் கண்களுக்கு அருமையானவன், மதிக்கப்பட வேண்டியவன். உன் கடந்த காலத்தை பார்த்து நான் உன்னை தீர்ப்பிடுவதில்லை, உன் எதிர்காலத்தை பார்த்தே உன்னை வழிநடத்துகிறேன். உன் வாழ்வில் ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தும் ஈடுகட்டப்படும். எங்கே நீ அவமானப்பட்டாயோ அங்கேயே நீ புகழப்படுவாய். எங்கே நீ ஒதுக்கப்பட்டாயோ அங்கேயே நீ முன்னிலைப்படுத்தப்படுவாய். இது மனிதர்களால் நடப்பது அல்ல, இது என் கரத்தினால் உனக்கு செய்யப்படும் ஒரு அதிசயம். நீ அமைதியாக இருந்து நான் செய்கிற காரியங்களை கவனி. உன் குடும்பத்திலும் உன் தொழில் வாழ்க்கையிலும் நான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். உதவி கிடைக்காது என்று நீ நினைத்த இடங்களிலிருந்து உனக்கு உதவி வரும். நீ தேடி போக வேண்டியதில்லை, ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். நீ பலவீனமாக உணரும்போது என் பலம் உனக்குள் பூரணமாக விளங்கும். உன் பயங்களை விசுவாசமாக மாற்று. நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற நான் விழிப்புடன் இருக்கிறேன். உன் நம்பிக்கையை கைவிடாதே, ஏனெனில் அதற்கான பலன் மிகப்பெரியது. நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்பதை உலகம் காணும். உனக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சத்ருவின் எந்த தந்திரமும் உனக்கு விரோதமாக வாய்க்காது. நீ ஒரு புதிய ஆத்தும பலத்தை பெறுவாய். கழுகை போல நீ உயர பறப்பாய். உன் ஓட்டம் முடிந்துவிடவில்லை, இப்போதுதான் ஒரு புதிய வேகம் தொடங்குகிறது. நீ போய் சேர வேண்டிய இலக்கு இன்னும் வெகு தூரத்தில் இல்லை. அந்த இலக்கை அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன். இன்று முதல் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கிருபையினால் நிரப்பப்படும். நீ படுக்கும்போதும் எழும்போதும் என் பிரசன்னம் உன்னை சூழ்ந்திருக்கும். உன் இருதயத்தின் பாரம் நீங்கி ஒரு புதிய சந்தோஷம் உனக்குள் ஊற்றெடுக்கும். இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். நான் உன்னை நேசிக்கிறேன், எப்போதும் உன்னை பாதுகாப்பேன். உனக்கான அற்புதம் தொடங்கிவிட்டது. நம்பிக்கையுடன் இரு என் அன்பு குழந்தையே, எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நீயே நிரந்தரம், இயேசுவே என்